அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஹல்ரத் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு நேர்வழி காட்டும் இறை தூதர் ஆவார்கள். இவர்கள் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். மற்ற ஏனைய நபிமார்களைப் போலவே இவர்களும் தமது உழைப்பால் உண்ணுகிற உன்னதமான குணத்தை பெற்றவர்களாகவும் அதற்காக தச்சு தொழில் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் நாம் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் தாயார் மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களை வளர்த்து பராமரித்தார்கள். ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் முதுமை அடைந்திருந்ததும் அவர்களுக்கு வாரிசு யாரும் இல்லை. தமக்கு பிறகு பனி இஸ்ராயல்களுக்கு நேர்வழி காட்டுவது யார் என்ற கவலை அவர்களை ஆட்டி படைத்தது. ஒரு முறை மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் மருதாம்பு பருவத்தில் இல்லாத பழங்களை பார்த்து, மரியமே, இவை எங்கிருந்து வந்தன என கேட்டார்கள். இவை அல்லாஹ்விடமிருந்து வந்தன என்று மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்நிலையில் மருதாம்பு பழங்களை தருகின்ற ஆற்றலை பெற்ற அல்லாஹ் முதுமையடைந்த எனக்கு குழந்தையும் தர முடியும் என சிந்திக்கலானார்கள். எனவே நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை அருள வேண்டும் என அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். இவர்களின் வேண்டுதலை ஏற்ற அல்லாஹ் முதுமையிலும் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஆண்மகனை அருளினான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். வானவில். மழைக்காலங்களில் லேசான வெயில் இருந்தால் வானத்தில் ஒரு திசையிலிருந்தும் இன்னொரு திசையை நோக்கி 7 வண்ணங்களில் வானவில் வெளிப்படும். வானவில்லின் இந்த பல வண்ணங்கள் வானத்தின் அழகை மேலும் அதிகப்படுத்தும். ஆகாயத்தில் இப்படி ஒரு வர்ணஜாலத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி மனித குலத்தை வியப்பில் ஆழ்த்துகிறான் அல்லாஹ். இயற்கையை சிந்திப்போம், படைத்தவனை துதிப்போம். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. அசர் தொழுகையின் சிறப்பு. ஒருமுறை அசருடைய தொழுகையை நடத்திவிட்டு நபி அவர்கள் மக்களை நோக்கி, இந்த தொழுகை உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் இதை வீணடித்து விட்டார்கள். நீங்கள் இதை நியாயமாக தொழுது வந்தால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. விருந்தினரை நல்வார்த்தை கூறி வரவேற்றல். நபி அவர்களின் சமூகத்திற்கு பனு அப்துல் கைஸ் சமுதாயத்தர் வருகை தந்தபோது நபி அவர்கள் மரஹபா, உங்களின் வருகை நல்வரவாகட்டும் என்ற சொல்லை கூறி வரவேற்றார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழகுதல். தனது தோழனிடம் சிறந்தவனே அல்லாஹ்விடம் சிறந்தவன். தனது அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழகுபவரே அல்லாஹ்விடம் அன்பானவர் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. இறை தூதருக்கு மாறு செய்தல். எனது உம்மத்தில் என்னை மறுத்தவனை தவிர மற்ற எல்லோரும் சோனம் செல்வார்கள் என நபி அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, தங்களை மறுத்தவன் யார் என சஹாபிகள் வினவ, எனக்கு வழிபடுபவர் சோனம் செல்வார், எனக்கு வழிபடாதவர் மறுப்பவராவார் என கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. செல்வம் சம்பந்தமாக வானவர்களின் துவா. அல்லாஹ்வின் அடியார்கள் காலையில் கண்விழிக்கும் ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி அவர்களில் ஒருவர், ரச்சஹா, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்பவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக என கூறுகிறார். மற்றொருவர், ரச்சஹா, செல்வத்தை நல்ல காரியங்களில் செலவு செய்யாமல் தடுத்து வைத்திருப்பவரின் பொருளாதாரத்தை வீணாக்குவாயாக என கூறுகிறார் என்பதாக நபி அவர்கள் பகன்றார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. செயல்களுக்கு கூலி மறுமையில் கிடைக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் நன்மையை கொண்டு வந்தாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு. மேலும் எவன் தீமையை கொண்டு வருகிறானோ இவ்வாறான தீய செயல்கள் புரிந்தோருக்கு அதற்கான தண்டனை தரப்படும். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் இருந்தபோது சில கிராமவாசிகள் அங்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மருத்துவம் செய்து கொள்ளலாமா என வினவினர். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, தாராளமாக மருத்துவம் செய்யுங்கள். எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு, ஒரே ஒரு நோயை தவிர, அதுதான் முதுமை என நபி அவர்கள் கூறினார்.
கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ்வின் உபதேசம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள். பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மையை செய்யுங்கள். மனிதர்களிடமும் அழகானதையே பேசுங்கள். மேலும் தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் கொடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.